நெறைய டைம் நெனச்சிருக்கேன், நம்ம கிச்சன் இன்னும் கொஞ்சம் பெருசா இருந்திருக்கலாம்ல. நமக்கு இட வசதிலாம் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்டின்னிட்டு. ஆனா, இந்த மாரி சிங்க் ஃபுல்லா, அடுப்பு ஃபுல்லா பாத்திரங்கள பார்க்குறப்போ, இத விட பெரிய கிச்சன் தேவையே கிடையாது அப்டின்னு தோணும். இந்த சின்ன கிச்சன்ல இவ்ளோ பாத்திரம் இருக்கு. இத வெளக்கறதுக்கே நமக்கு இவ்ளோ கஷ்டமா இருக்கு. இன்னும் பெரிய கிச்சன் போச்சுன்னா அவ்ளோதான். பாத்திரம் வெளக்கே நமக்கு ஒரு நாளெல்லாம் ஓடிடும் அப்டின்ற மாதிரி தான் தோணும். நான் சின்ன வயசுல வீட்லலாம் பார்த்தீங்கன்னா, எல்லார் வீட்டு வாசல்லையுமே விறகடுப்பு இருக்கும். அவங்க வீட்ல சிலிண்டர் இருக்கா, அடுப்பு இருக்கா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா, எல்லார் வீட்டு வாசல்லையுமே ஒரு விறகடுப்பு இருக்கும். அது எனி டைம் எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். அப்படி இல்லாட்டினா, அதில அட்லீஸ்ட் நெருப்பாவது இருக்கும். எப்போ வேணாலும் அது எரியும் அப்படின்ற மாதிரி. அந்த மாரி விட்டு வைக்கிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்லாம் எனக்கு தெரியல. ஆனா, என்ன பொறுத்தவரைக்கும் அந்த மாரி வச்சதில நான் நெறையவே சாப்பிட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்ட நினைவுகள்லாம் நெறைய இருக்கு. இந்த பலாப்பழத்தெல்லாம் வர கொட்டைங்கள எடுத்துட்டு போய் வச்சு, யார் வீட்டா இருந்தாலும் சரி, அவங்க வீட்டு அடுப்புல அத போட்டு சுட்டு சாப்பிடும்போது, அவ்வளோ சூப்பரா இருக்கும். அதெல்லாம் நிஜமா ரொம்ப மிஸ் பண்றேன். இந்த மாதிரி அடுப்பு, கிச்சன் எல்லாத்தையும் நைட்டு கிளீன் பண்ணி வச்சேன்னா, சாமி நைட்டு வீட்டுக்கு வரும். அதெல்லாம் பார்க்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சில பேர் வந்து இதெல்லாம் ஹைஜீன் நமக்கு வந்து நோய்லாம் வரக்கூடாதுன்னா இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 2 ரீசனுக்காகவும் இல்ல. எனக்கு காலையில எழுந்து வந்து பார்க்குறப்போ கிச்சன் நீட்டா இருக்கணும். அப்பதான் நம்ம டைரக்ட்டா சமைக்க ஆரம்பிக்க முடியும். இல்லாட்டினா அது எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு அப்புறம் சமைக்கிறதுக்குள்ள இருக்க நமக்கு டைம் இருக்காது. அதுக்காகவே நைட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுருவேன். இதில ஹைஜீன் இருந்தாலும் ஓகே தான், சாமி வந்தாலும் ஓகே தான். எதுவா இருந்தா என்ன நல்லதா போகுது இல்லையா? இந்த மாதிரி விறகடுப்ப பத்தி பேசும்போது, இந்த மாரி அடுப்புலாம் வச்சு நம்ம சமைச்சா எப்படி இருக்கும்னு யோசிக்கவே பயமா இருக்கு. ஏன்னா, இப்படி பண்ண உடனே ஸ்டார்ட் ஆகுற அடுப்ப வச்சுக்கிட்டே நம்மளால முடியல. விறகடுப்புலலாம் வச்சேன்னா அவ்வளோதான் நானு. நெனச்சு பார்க்கவே பயமா இருக்கு. இருந்தாலும் அதெல்லாம் நடந்துச்சுல்ல அப்படின்னு நெனைக்கும்போது ஒரு விதமான சந்தோஷம் தான்.